நேற்று தான் விஜய் அவர்கள் நடித்த சச்சின் திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கே தியேட்டருக்கு கூட்டம் வரல அப்படின்னு ஷோ கேன்சல் ஆகிருக்கு. அந்த தகவல் தான் சோசியல் மீடியாக்களில் வெளியாகி செம வைரல் ஆகிட்டுருக்கு. சச்சின் திரைப்படம் வெளியான சமயத்திலேயே ஒரு பயங்கரமான ஃப்ளாப்பான படம். சூப்பர் ஸ்டாருடைய சந்திரமுகி திரைப்படத்துக்கு கூட சச்சின் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. சந்திரமுகி திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக மாறிச்சு. ஆனால் சச்சின் திரைப்படம் சுத்தமாக போகலை. ஆனால் கலைப்புலி தானு அவர்கள் சமீபத்திய பேட்டியில் சொல்லும்போது சந்திரமுகி புயல் மாதிரி போச்சு, சச்சின் தென்றல் மாதிரி போச்சு, சச்சினும் 200 நாள் ஓடிச்சு அப்படின்லாம் பேசினார். முதல்லலாம் ஒரு கௌரவத்துக்காகவே 100 நாள் 200 நாள்லாம் ஓட்டுவாங்க. லத்திகா திரைப்படத்தை எத்தனை நாள் ஓட்டினார், அதாவது ஒரே தியேட்டரில் இத்தனை நாள் ஓடிச்சு அப்படிங்கிறத பெருமையாக பேசுவாங்க. பட் இப்போது அது எப்படி மாறி இருக்குது அப்படின்னா, அந்த வசூலை கூட்டி சொல்கிற அளவுக்கு இப்போ மாறி இருக்கு. அந்த தயாரிப்பாளர்கள் எண்ணம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. நம்ம படம் பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேக்காகவே நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சச்சின் திரைப்படம் வெளியான சமயத்தில் ஃப்ளாப்பான படம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சந்திரமுகி திரைப்படம் 152 திரையரங்கங்களில் 100 நாளை கடந்து ஓடிச்சு. சாந்தி தியேட்டரில் மட்டும் 800 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிச்சு. அதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் சச்சின் திரைப்படத்தை ஒரே ஒரு தியேட்டரில் 100 நாள் ஓட்டினாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சச்சின் திரைப்படத்தை வீம்புக்குன்னே கலைப்புலி தானு உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ஏ அங்கே இங்கேன்னு நிறைய இடங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காருல. இப்போ யூஎஸ்ஏயில் 2வது நாளே ஷோஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதாவது லோ ஆக்குபென்சி காரணமாக. சரி, தமிழ்நாட்டிலையாவது விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு நாள் 2 நாள் அந்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் வெளிநாடுகள்லாம் ஓடாத படத்தை ரிலீஸ் பண்ணி இவங்க இப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையுமே எடுத்துக்கிட்டோம்னாலும் கலைப்புலி தானு அவர்கள் எப்போதுமே இந்த ப்ரொமோஷன் வேலைகளில் கொஞ்சம் மற்ற கம்பெனிஸை விட இவர் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுவார். இப்போது இந்த சச்சின் திரைப்படத்துக்கு கூட நிறைய டைரக்டர்ஸ், நிறைய நடிகர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு படம் பார்க்க வச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஷோ போட்டு அவங்கள ப்ரெஸ்ஸில் இந்த படத்தை பற்றி பேச சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு கலைப்புலி தானு. அதனால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு டாக் ஓடுது. ரோகிணி, கமலா திரையரங்கங்களை தவிர மற்ற திரையரங்கங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பசுமை புரட்சியாக தான் இருக்குது. ரோகிணி எப்போவுமே ஃபேன் ஃபோர்ட் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் ஃபுல் ஆகுது. அது எல்லா நடிகர்களுடைய படத்துக்குமே ரோகிணியில் கொஞ்சம் கூட்டம் வருவாங்க. அதே போல் தான் கமலாவும். மற்றபடி மற்ற திரையரங்கங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சச்சின் திரைப்படத்துக்கு பசுமை புரட்சியாக தான் இருக்குது. ஆனால் முதல் நாளில் ஹியூஜ் சக்ஸஸ் அப்படின்னு கேக் வெட்டிட்டாங்க, வரலாறு காணாத வெற்றி அப்படின்னு விளம்பரப்படுத்திட்டாங்க. சரி, என்ன தான் பண்ணுவாங்க கடைசி வரையும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.